தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளை பாஜக செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமூடி அணிந்து ஆதரவு கேட்பதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக். மத்திய பாஜக கூட்டணி அரசு அதன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அட்டாக். பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாத கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மீது பழி போட்டு தப்பிக்க முயற்சி. நக்சலைட் ஆதரவாளர் சுதர்ஷன் ரெட்டி என்று விமர்சித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது முதலமைச்சர் பாய்ச்சல். உச்சநீதிமன்ற நீதியரசரை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்னன்னு விமர்சிக்கிறார், நக்சல்னு சொல்லுகிறார். ஒரு உள்துறை அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு முன்னாள் நீதியரசரை பற்றி அபாண்டமா பேசியிருக்கிறார். அவங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல. அந்த கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மேல பழி போட்டு தப்பிக்க பார்க்கிறாங்க. அமைச்சர் ரகுபதி பொறுப்பு வகிக்கும் கனிம வளத்துறையில் ஊழல் நடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குவாரி உரிமையாளர்களிடம் டன்னுக்கு 100 ரூபாய் மாமூல் பெறுவதாக துறையூர் பிரச்சாரத்தில் பரபரப்பு புகார். திரு ரகுபதி அவர்களே, நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்க டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு பல்வேறு ஊழல் நடப்பதாக செய்தி வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட தான் இருக்குது. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஜல்லிக்கரசர் எம்சாண்ட் தயாரிக்கிறவங்கிட்ட டன்னுக்கு 100 ரூபா விலை பேசிட்டு இருக்கிறீங்க. வெளியில வந்துகிட்டு இருக்குது. நாங்க தோண்டி எடுத்தா நீங்க இருக்கிற இடம் வேற இடமா போயிருவீங்க. கனிம வள கொள்ளையை தொடர்ந்தால் அமைச்சர் ரகுபதி சிறைக்கு செல்ல நேரிடும் என்று எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. கையூட்டு கொடுப்பவர்களின் கிரஷர்களுக்கு அதிமுக ஆட்சியில் சீல் வைக்கப்படும் எனவும் வார்னிங். அதே மாதிரி ஜல்லிக்கரசர் உரிமையாளருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலா சொல்றேன், எங்கேயாவது டன்னுக்கு 100 ரூபா கொடுத்தீங்களா, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய கிரஷர் தடுத்து நிறுத்தப்படும். திரு ரகுபதி அவர்களே, இதை நீங்கள் தொடர்ந்தால் நீங்கள் மீண்டும் இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டை ஏறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுத்துருவாங்க. அது எந்த இடமே நீங்களே முடிவு பண்ணீங்க. கலைஞர் குடும்ப பாணியில் அமைச்சர் KN நேருவும் வாரிசு அரசியல் செய்வதாக EPS விமர்சனம். அதிமுகவில் பெயிண்டராகவும் டாஸ்மாக் பணியாளராகவும் இருந்தவர்களுக்கு MLA பதவி கொடுக்கப்பட்டதால் முசிறி தொகுதியில் பிரச்சாரம். நேரு அவர்கள், திரு நேரு அவருடைய மகன், ஏன் திரு கருணாநிதி குடும்பத்தில் தான் வாரிசு இருக்கணுமா? என்னுடைய குடும்பத்திலையும் வாரிசு இருப்பதாக அவருடைய மகனே இங்கே நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டு அவர் இப்போ MP ஆயிருக்கார். அது குடும்ப கட்சி ஆயிட்டது. திமுக கார்பரேட் கம்பெனி கட்சி அல்ல, கட்சி அது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது அதிருப்தி இல்லை என்று நிரூபித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி. திருச்சி சுற்றுப்பயணத்தின் போது EPS அருகிலேயே நின்று பயணித்த காட்சிகள். திருச்சி மாவட்டம் துறையூரில் EPS பிரச்சார கூட்டத்திற்குள் புகுந்த ஆம்புலன்ஸ். நோயாளி இல்லாததை கண்டு அதிமுகவினர் வாகனத்தை விரட்டி அடித்ததால் பரபரப்பு. துறையூர் EPS பிரச்சார கூட்டத்தில் மயங்கி விழுந்ததாக கூறப்படும் அதிமுக தொண்டரை மீட்க சென்ற ஆம்புலன்ஸ். அதிமுகவினரின் கடும் எதிர்ப்பு காரணமாக நோயாளியை ஏற்றாமல் பின்னோக்கி சென்றது. துறையூரில் EPS பிரச்சார கூட்டத்திற்கு நடுவே செல்ல முயன்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்டதாக புகார்.
ஆம்புலன்ஸில் டெக்னீஷியனாக இருந்த கர்ப்பிணி மீதும் தாக்குதல் என்று பகீர் புகார். ஆம்புலன்ஸை வழிமறித்து திருப்பி அனுப்பிய அதிமுகவினருக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை கண்டனம். மனித உயிர் ஆபத்தில் இருக்கும் நேரங்களில் ஆம்புலன்ஸின் சுதந்திர உரிமையை தடுக்க நினைப்பது சட்ட ரீதியான குற்றம் என்று எச்சரிக்கை. ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. ONGC நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதியை திரும்ப பெறுமாறு மாநில சுற்றுச்சூழல் ஆணையத்திற்கு உத்தரவு. இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டியை ஆதரிக்குமாறு அதிமுக எம்பிக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கடிதம். வேட்பாளர் நீதியரசர் சுதர்ஷன் ரெட்டி அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறோம். எல்லா உறுப்பினர்களுக்கும் தான். பாஜக நீங்கலான அனைத்து கட்சிகளுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளதாக திருமாவளவன் தகவல். வேட்டைக்கு மட்டுமே வெளியே செல்லும் சிங்கம் மற்ற நேரங்களில் தூங்குமா? அப்படி தூங்கும் சிங்கமாக இருக்கக்கூடாது என்று தவிக தலைவர் விஜய்க்கு பாஜக நிர்வாகி சரத்குமார் அறிவுறுத்தல். சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிடுமா? சிங்கம் வேட்டைக்கு போவானா? வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா? மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுமா? அந்த மாதிரி சிங்கமா இருக்கக்கூடாது. சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும், தூங்குகின்ற சிங்கமா இருக்கக்கூடாது. இது எதுக்காக சொல்றேன்னா, தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன். பல்வேறு மதங்கள் தோன்றிய இந்தியாவில் இரண்டே மதங்கள் தான் என்று ஆன்மீக பெருவிழாவில் சுவாமியின் வரிகளை மேற்கோள் காட்டி அண்ணாமலை பேசியதால் சர்ச்சை. ஒன்று இந்துக்கள், மற்றொன்று இந்துக்களாக இருந்தவர்கள் என்று நூதன விளக்கம். இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதம் தான் இந்தியாவில். இன்னைக்கு இந்துக்களாக இருப்பவர்கள், இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள். இரண்டே மதம் தான் இந்தியாவில் இருக்கிற, எந்த மதமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மதுரை, தஞ்சாவூர், நாகையில் வெளுத்து வாங்கிய கனமழை. கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பெய்தது. மதுரையில் கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேக்கம். வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் சற்று சிரமம். ஹரியானாவின் ஹிசார் பகுதியில் கனமழை காரணமாக குளம் போல மாறிய சாலைகள். மேடு பள்ளம் தெரியாத அளவிற்கு மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. பஞ்சாபின் பதான்கோட்டில் கனமழை காரணமாக வெள்ளம். வீட்டின் ஒரு பகுதி அடித்து செல்லப்பட்டதால் முற்றிலும் சிதைந்தது. ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் பாறைகள் சரிவு. ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்திற்கு தடை. RSS அமைப்பின் அகில இந்திய ஒருங்கிணைப்பு கூட்டம் இந்த ஆண்டு ராஜஸ்தானின் ஜோத்பூரில் நடைபெறும் என்று அறிவிப்பு. செப்டம்பர் 5 முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும் மாநாட்டில் பாஜக தேசிய தலைவர் இறுதி செய்யப்பட வாய்ப்பு. உலகின் முதல் விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. முதலில் விண்வெளிக்கு சென்றது ஹனுமன் தான் என்று பள்ளி மாணவர்களுக்கு வரலாற்றை திரித்து கூறிய பாஜக MP அனுராக் தாக்கூரால் அதிர்ச்சி. अंतरिक्ष में यात्रा करने वाला पहला कौन था?
தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணத்தால் பீகாரில் என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது? வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் பீகார் செல்லும் நிலையில் ஜன்சுராஜ் கட்சி நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் கேள்வி. மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் பங்கேற்ற அரியலூர் இளைஞர் ஜெயசூர்யா உயிரிழப்பு. வீடு திரும்பும்போது ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பலி. கோவையில் ஒற்றை காட்டு யானை துரத்தி தாக்கியதில் வனத்துறையினர் வாகனம் சேதம். வனப்பகுதிக்குள் விரட்ட முயன்றதால் ஆக்ரோஷம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பலரை கொன்ற காட்டு யானையை கண்காணித்து விரட்டும் பணி தீவிரம். முதுமலையில் இருந்து 2 கும்கி யானைகள் வரவழைப்பு. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்தை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஐநாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் நிக்கி ஹாலே எச்சரிக்கை. யுக்ரைன் அமைதிக்காக அதிபர் ஜெலன்ஸ்கி மத தலைவர்கள் பிரார்த்தனை. கனடா பிரதமர் மார்க் கார்னி உட்பட பிற நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்பு. உத்தரவாதத்தின் ஒரு பகுதியாக யுக்ரைனில் இருந்து கனடா ராணுவ படைகள் வெளியேறாது. வெளிநாட்டு ராணுவ வீரர்கள் யுக்ரைனை விட்டு வெளியேற வேண்டும் என்று ரஷ்யா நிபந்தனை விதித்திருந்த நிலையில் கனடா பிரதமர் அதிரடி. மஞ்சள் மற்றும் நீல நிறத்தில் ஒளிர்ந்த உலக புகழ்பெற்ற ஈஃபில் டவர். யுக்ரைன் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி பிரான்ஸ் அரசாங்கம் சிறப்பு ஏற்பாடு. மேற்கு கரையில் ராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்து இஸ்ரேல் அட்டூழியம். சொந்த மண்ணில் இருந்து மரங்களை அப்புறப்படுத்தினாலும் தங்களை அப்புறப்படுத்த முடியாது என்று பாலஸ்தீன மக்கள் திட்டவட்டம். ரஷ்யாவின் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட யுக்ரைன் மக்கள். தந்தையை ஆற தழுவி முத்தமிட்ட மகள்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்த கண்ணீர். இலங்கையின் கொழும்புவில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா கோலாகலம். வானை அலங்கரித்த பல்வேறு வடிவிலான பட்டங்களை கண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் உற்சாகம். ஆசிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பான வரவேற்பு. பணமாலை அணிவித்து அமர்க்களப்படுத்தியதோடு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்த உறவினர்கள். பஞ்சாபின் அமிர்தசரஸில் பொற்கோவிலின் கொள்ளை அழகு. கண்கவர் வானவேடிக்கை நிகழ்த்தப்பட்டதால் ஜொலிப்பு. மும்பையில் லால் பக்சா ராஜாவாக வணங்கப்படும் விநாயகரின் சிலை திறப்பு. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தை முன்னிட்டு திறக்கப்பட்டது.